ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன வீடியோனா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் திருவிழாவுக்கு நான் சண்டே போயிருந்தேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல்னு சொல்கிற பிளேஸ்லேருந்து 3.8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இது பெண்களோட சபரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு கேரளா மாவட்டத்தில் இருந்து நிறைய பேர் வருவாங்க. இந்த கோவில் உள்ளாடி போகிறது முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கடல் போயிட்டு கால் கழுகிட்டு தான் கோவில் உள்ளாடி போகணும். கடல் பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் சண்டே போனோம். அன்றைக்கி கடலில் காற்றழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால கடல் உள்ளாடி அலோவ் பண்ணலை. கயிறு கட்டியிருந்தாங்க. கயிறு தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடல் கால்நடைகள் வந்திருக்கப்பட்ட நிலங்கள் கடல் அலைகள் அதிகம் உள்ளதால் தீயணைப்பு வீரர்கள் கட்டியிருக்கிறார். കയറൽ കടന്ന് കടലിനുള്ളിൽ പോകാൻ പാടുള്ളതല്ല. ഭക്തജനങ്ങൾ തങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങളെയും ആഭരണങ്ങളെയും ഭദ്രമായി സൂക്ഷിക്കണമെന്ന് ஒரு வழியாக கூட்டத்தோட கூட்டமாக சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலி அப்புறம் வீட்டு பக்கத்தில் உள்ள கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக 19 பேர் போயிருந்தோம். எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். அதான் சமைக்கிறதுக்காக தான் நடந்து போயிட்டுருக்கோம். அப்படியே நடந்து வந்துட்டுருக்கோமோ ஊர்வலம் வந்துட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. சமைக்கிறதுக்காக ஒரு தென்னந்தோப்புள்ளாடி வந்தோம். நாங்கள் ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் கறி, எக்கு, அப்புறம் கிழங்கு இவ்வளோ சமைச்சோம். அதுதான் இப்போ கிழங்கு கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் டைம் பார்த்தா 11 மணி தாண்டிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 12 மணி ஆகிடுச்சு.
எப்படியோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.